நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். அருகில் வரும் வரையில் இளவரசர் வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம் வந்தார். கிட்ட வந்ததும் நந்தினியை ஏறிட்டு பார்த்தார். அவளுடைய ஒரு கன்னத்திலும் ஒரு தோளிலும் சிவந்த கோடுகள் போன்ற காயங்களிலிருந்து ரத்தம் கசிவதை கண்டார். ஐயோ, உங்களை அந்த பாழாய் போன புலி காயப்படுத்தி விட்டதா என்ன என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். ஆமையா, ஆனால் அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை. இந்த வார்த்தைகள் கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன. அவர் மேலே எதுவும் சொல்வதற்குள் மணிமேகலை நந்தினியின் அருகில் பதட்டத்துடன் சென்று, ஆமக்கா, நன்றாய் கீறி விட்டிருக்கிறதே, நல்ல வேளையாக அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன், வாருங்கள் போட்டு விடுகிறேன். உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும். தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வ சாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கின்றன. நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல் என்றாள் நந்தினி. அக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு நந்தினியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு பளிங்கு மண்டபத்துக்கு சென்றாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவைக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். இளவரசே, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவன் தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம் என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையா, யார் வேண்டுமானாலும் தவறாக எண்ணி கொள்ளட்டும், நம் தலையை வாங்கி விடுவார்களா என்ன? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போதும், அவர்கள் வந்ததும் சொல்லிக் கொண்டு புறப்படலாம் என்றார் இளவரசர். சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள். நந்தினியின் கன்னத்திலும் தோளிலும் இரத்த காயம் தெரியாதபடி அஞ்சனம் தடவி இருந்தது. உங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு போவதற்காக காத்திருந்தோம் என்றார் கரிகாலர். ஐயா, நன்றாய் இருக்கிறது. உச்சி வேளைக்கு மேலாகிவிட்டது. எங்களுடன் இருந்து உணவருந்தி விட்டுத்தான் போக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டுவிட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள் பழுவூர் ராணி. ஒரு நிபந்தனையின் காரணமாக இருக்கிறோம். உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம் தடவி இருக்கிறாள் மணிமேகலை. நெஞ்சத்தின் காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்கிறது என்று சொன்னாள் அல்லவா? அது என்ன அஞ்சனம் என்பதை தெரிவித்தால் இருக்கிறோம் என்றார் கரிகாலர். ஐயா, அவளை கேட்காமல் நாமே அதை யூகித்து சொல்ல பார்க்கலாமே என்றாள் நந்தினி. ஒருவேளை காலப்போக்கினால் ஏற்படும் மறதியை சொல்லி இருக்கலாம் என்றார் கரிகாலர். இளவரசே, அதுவாக இருக்க முடியாது. காலப்போக்கினால் மாறாத நெஞ்சு புண்ணும் உண்டு அல்லவா என்றாள் நந்தினி. பெண்களின் விஷயத்தில் நெஞ்சு புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம் இருக்கிறது, அதுதான் கண்ணீர் என்றான் வந்தியத்தேவன். பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று வல்லத்து இளவரசர் காத்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்வது சரியல்ல. சில விதமான நெஞ்சு காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் கண்ணீர் விடும் சக்தியே போய்விடுகிறது. பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம் பயன்படக்கூடும் என்றாள் நந்தினி. தேவி, நாங்கள் இருவரும் சொன்னது சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் யூகத்தை சொல்லுங்கள் என்றான் வந்தியத்தேவன். அதற்கென்ன, சொல்கிறேன் தங்காய். நீ குறிப்பிடும் அஞ்சனம் செவியின் மூலமாக நெஞ்சுக்கு போவதல்லவா? யாழிலும் குழலிலும் இனிய குரலிலும் எழும் இன்னிசையைத்தானே நெஞ்சின் காயத்துக்கு அஞ்சனம் என்று சொல்கிறாய் என்று கேட்டாள் நந்தினி. ஆமாம் அக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மணிமேகலை கேட்டாள். தங்காய், நான் தான் மந்திரக்காரி என்று சொல்லியிருக்கிறேனே. பிறர் மனதில் உள்ளதை அறியும் சக்தி எனக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இருவரும் இன்னிசையின் அந்த அபூர்வ சக்தியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள். ஆம், அதை யூகிக்க முடியாமல் போனது எங்கள் தவறு என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். மணிமேகலை இசைக்கலையில் தேர்ந்தவள் என்றும் நன்றாக யாழ் வாசிப்பாள் என்றும் கந்தமாறன் கூறியதும் நினைவு வருகிறது என்றார் கரிகாலர். தமையன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? தங்கையின் புகழை யாரிடமாவது சொல்லாத நாளெல்லாம் கடம்பூர் இளவரசருக்கு இரவாத நாள் போலிருக்கிறது. மணிமேகலையின் இசைத்திறனை பற்றி அவர் கூறியது உண்மைதான். மணிமேகலை யாழ் கூட எடுத்து வந்திருக்கிறாள். காணாவித்தையின் மகிமை அறியாத என்னை மட்டும் வைத்துக் கொண்டு பாட வேண்டிய நிர்பந்தம் நல்ல வேளையாக அவளுக்கு இன்று இல்லை. ஐயா, பேதை பெண்களாகிய எங்களை இன்று புலிக்கு உணவாகாமல் காப்பாற்றினீர்கள். அதற்கு நன்றி நாங்கள் செலுத்த வேண்டாமா? எங்களுடன் உணவருந்திவிட்டு மணிமேகலையின் இசை அமுதையும் அருந்திவிட்டுத்தான் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் நந்தினி. வந்தியத்தேவன் அதற்கு இணங்க வேண்டாம் என்று இளவரசருக்கு சைகை செய்தான். அதை அவர் கவனிக்கவே இல்லை. இளவரசிகளின் சித்தம் எங்கள் பாக்கியம் என்றார் கரிகாலர். தங்காய், மணிமேகலை, உன் ஆசை நிறைவேறிவிட்டது. சமையல் ஆகிவிட்டதா என்று போய்பார், இல்லாவிடில் சற்று துரிதப்படுத்து என்று ஏவினாள் நந்தினி. மணிமேகலை உடனே எழுந்து சமையல் நடந்த இடத்தை நோக்கி சென்றாள். அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் எழுந்து நின்று கொண்டு சுற்று முற்றும் பார்த்தான். அதை நந்தினி கவனித்துவிட்டு, சற்று முன் பிறருடைய மனதில் உள்ளதை அறியும் மந்திர சக்தி எனக்கு உண்டு என்று சொன்னேன் அல்லவா? அதை
அதை இப்போது பரீட்சை பார்க்க விரும்புகிறேன். வல்லத்து இளவரசரின் மனதில் இப்போதுள்ள எண்ணத்தை சொல்லட்டுமா என்று கேட்டாள். கரிகாலர் சிரித்துக் கொண்டே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். அந்த புலியை கொன்று இந்த பெண்களை காப்பாற்றியது பெரும் தவறு என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் அந்த புலியின் வயிற்றுக்குள் போயிருந்தால் மிக நன்றாயிருக்கும் என்று எண்ணமிடுகிறார். கரிகாலர் மேலும் சிரித்துக் கொண்டே நண்பா, நீ இப்படி எண்ணமிடுகிறாயா என்று கேட்டார். இளவரசே, அப்படி நான் எண்ணவில்லை. ஆனால் புலியை பற்றியும் இவர்களை பற்றியும் எண்ணியது உண்மைதான். இவர்களிடம் அகப்பட்டுக் கொண்ட புலி எப்படி உயிரோடு தப்பி பிழைத்தது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன தம்பி உளறுகிறாய்? புலி தப்பி பிழைத்ததா? மறுபடியுமா? செத்த புலியின் உடல் தண்ணீரில் மிதந்ததே, அது எங்கே என்று இளவரசரும் எழுந்து நின்று கேட்டார். இளவரசே, அதோ பாருங்கள் என்று வந்தியத்தேவன் சுட்டி காட்டினார். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் மரக்கிளைகளின் இடையில் தண்ணீர் கரை தெரிந்தது. அங்கே இளவரசிகள் வந்த படகு கட்டி போட்டிருந்தது. அந்த படகின் முனையை முன்னங்கால்களினால் பற்றி கொண்டு சிறுத்தை படகில் ஏற முயன்று கொண்டிருந்தது. ஆகா, இந்த புலியின் உயிர் வெகு கெட்டி என்றார் கரிகாலர். இளவரசே, வாருங்கள், போய் அதை கொன்றுவிட்டு வரலாம். காயம்பட்ட புலியை உயிரோடு விடுவது தவறு என்றான் வல்லவரையன். வானர் குலத்து வீரரே, நீங்கள் 2 வீரர்கள் ஒரு காயம்பட்ட புலிக்காக ஏன் சிரமப்பட வேண்டும்? மணிமேகலையை கூப்பிடுகிறேன். அவள் தன் கையிலுள்ள சிறிய கத்தியினால் புலியை கொன்றுவிட்டு வருவாள் என்றாள் நந்தினி. நண்பா, பார்த்தாயா, பழுவூர் ராணி நமது வீர தீரத்தை குறித்து அவ்வளவு பெருமதிப்பு வைத்திருக்கிறார். நானும் வர வேண்டுமா? நீ மட்டும் போய் வருகிறாயா என்று கேட்டார் கரிகாலர். ஐயா, அல்லது மணிமேகலையை அனுப்பலாமா என்று கேட்டாள் நந்தினி. மணிமேகலையை அனுப்பலாம். ஆனால் அந்த பெண் ஒருவேளை காயம்பட்ட புலிக்கும் அஞ்சனம் தடவி பிழைக்க வைத்துக் கொண்டு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். தம்பி, என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் இளவரசர். இளவரசே, காயம்பட்ட புலியின் தலையை வெட்டி கொண்டு வந்து பழுவூர் அரசியின் காலடியில் சமர்ப்பிக்கலாமா என்று யோசிக்கிறேன். அப்போதாவது அவர் திருப்தி அடைகிறாரா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் விடுவிடு என்று நடந்தான். அந்த மூடன் சொன்னதை கேட்டீர்களா? காயம்பட்ட புலியின் தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேண்டுமா என்று கரிகாலர் கேட்டுக்கொண்டே சிரிக்க தொடங்கியவர் நந்தினியின் முகத்தை பார்த்துவிட்டு பாதியில் சிரிப்பை நிறுத்தினார். இளவரசே, அதை பற்றி தாங்கள் அல்லவோ அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி. கரிகாலர் தேகமெல்லாம் சேர்த்தது. தளதளத்த குரலில், நந்தினி, கந்தமாறனிடம் நீ ஓலை கொடுத்து அனுப்பினாய். அதனாலே தான் நான் இவ்விடம் வந்தேன். இல்லாவிடில் வந்திருக்க மாட்டேன். ஐயா, என் வேண்டுகோளுக்கு இத்தனை காலம் கழித்தாவது மதிப்பு கொடுத்தீர்களே, மிக்க வந்தனம் என்றாள் நந்தினி. நந்தினி, சென்று போனதை எல்லாம் நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தேன். அதனாலே தான் ஓலை அனுப்பினாய் என்று கருதினேன். ஐயா, சென்றதையெல்லாம் மறக்க முடியுமா? நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா? நந்தினி, மறக்க முடியாது தான். என்னாலும் மறக்க முடியவில்லை. நீ கண்ணும் கண்ணீருமாக நின்று என்னிடம் ஒரு வரம் கேட்டாய். அதை நான் கொடுக்கவில்லை. அந்த சமயம் ஏதோ வெறி கொண்டிருந்தேன். அதையெல்லாம் நான் இன்னமும் மறக்கவில்லை தான். ஆனால் எதற்காக ஓலை கொடுத்து அனுப்பினாய்? எதற்காக என்னை இந்த இடம் வர சொன்னாய் என்று கேட்டார் இளவரசர். ஐயா, தஞ்சாவூருக்கு தாங்கள் 3 ஆண்டுகளாக வரவில்லை. நோய்வாய்ப்பட்டிருக்கும் தங்கள் தந்தையை பார்க்கவும் வரவில்லை. நந்தினி, அவர் எனக்கு மட்டும் தந்தை அல்ல. ஆம், இளைய பிராட்டிக்கும் தந்தை தான். பொன்னியின் செல்வருக்கும் தந்தை தான். ஆயினும் தங்களை பார்க்காதது தான் தங்கள் தந்தைக்கு பெரும் குறையாக இருக்கிறது. தாங்கள் வராமைக்கு காரணம் நான் தான் என்று சக்கரவர்த்தியிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அவர் என்னை பார்ப்பதே கிடையாது. ஐயா, எனக்கு ஏற்கனவே தாங்கள் செய்த தீங்கெல்லாம் போதாதா? இந்த பழிவேறு எனக்கு ஏற்பட வேண்டுமா? நந்தினி, ஆனால் அது உண்மைதானே. உன் காரணமாகத்தான் தஞ்சைக்கு நான் வரவில்லை. இளவரசே, அப்படியானால் நான் தஞ்சையை விட்டு போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து தங்கள் தந்தையின் சிம்மாசனத்தில் அமர்ந்து மணிமகுடம் சூட்டிக் கொள்ளுங்கள். நந்தினி, அது ஒரு நாளும் நடவாத காரியம். எனக்கு சிம்மாசனத்தில் இப்போது ஆசை இல்லை. மதுராந்தக தேவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யத்தின் மணிமகுடத்தை சூட்டிக் கொண்டு ராஜ்யம் ஆளட்டும். ஐயா, மதுராந்தகரை தங்களுக்கு நன்றாக தெரியும். அவரால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நாளேனும் ஆள முடியுமா? நந்தினி, அவனால் ஆள முடியாவிட்டால் அவனுக்கு உதவி செய்ய பழுவேட்டரையர்கள் இருக்கிறார்கள். நீயும் இருக்கிறாய். இளவரசே, தங்கள் விருப்பம் இப்போது நன்றாய் எனக்கு தெரிகிறது. நான் தஞ்சையில் இருந்து பழுவூர் அரண்மனையில் இருந்து போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து விடுங்கள். நந்தினி, நீ தவறாக எண்ணுகிறாய். எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. உனக்கு நான் முன்னம் செய்த குற்றமெல்லாம் போதும். பழுவூர் அரண்மனையில் இருந்து உன்னை துரத்திய பாதகத்தையும் நான் சேர்த்து கட்டிக்கொள்ள வேண்டாம். ஐயா, நாம் இருவரும் தஞ்சையில் இருக்க முடியாதா? அந்த பெரிய நகரில் நாம் 2 பேர் இருக்க இடம் இல்லையா? ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லையே. நந்தினி, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனதில் நினைக்காமல் இருக்க முடியுமா? சற்று முன் நீ தான் சொன்னாய், சென்று போனதை எல்லாம் மறக்க முடியாது என்று.
உன் நெஞ்சத்திலுள்ள காயத்தை பற்றியும் சொன்னாய். என் நெஞ்சத்திலும் காயம் பட்டிருக்கிறது. என்னாலும் மறக்க முடியவில்லை. ஐயா, மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாதா? நான் செய்த குற்றங்களை இத்தனை காலம் கழித்த பிறகும் மன்னிக்க முடியாதா? நந்தினி, நான் மன்னிக்கும்படியாக நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவன் நான். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது கூட உன்னிடம் மன்னிப்பு கேட்டு பெறலாம் என்ற எண்ணத்துடன் கிளம்பினேன். ஆனால் வழியில் நான் அறிந்த ஒரு செய்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவே என்னை தகுதியற்றவன் ஆகிவிட்டது. கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாலும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண். இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல. ஐயா, தனாதிகாரி பழுவேட்டரையர் என்னை மனம் வந்து தம் இளையராணியாக அங்கீகரித்தார். ஆனாலும் நான் அனாதை பெண் தான். நந்தினி, அது மட்டுமல்ல, எப்படி உன்னிடம் உண்மையை சொல்வது என்று தயங்குகிறேன். இளவரசே, இந்த பேதை பெண்ணிடம் தாங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லலாம். வழியோடு போகிறவர்கள் எல்லோரும் என்னிடம் ஏதேதோ சொல்ல துணிகிறார்கள். என்னை வம்புக்கு இழுத்து அவமதிக்கிறார்கள். நந்தினி, இனி அவ்விதம் யாரேனும் நடந்து கொண்டால் என்னால் ஒரு நொடியும் பொறுக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியதுதான். அவனை உடனே யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டு மறு காரியம் பார்ப்பேன். ஐயா, எப்போதும் என்னிடம் தாங்கள் அத்தகைய கருணை காட்டி வந்திருக்கிறீர்கள். உங்கள் சகோதரி இளைய பிராட்டியோடு கூட எனக்காக சிறு பிராயத்தில் சண்டை பிடித்திருக்கிறீர்கள். நந்தினி, நீயும் என் சகோதரி தான். இளைய பிராட்டியை போல நீயும் என் சகோதரி. நான் உன் சகோதரன். கோமகனே, நான் இன்னொருவரை மணந்ததிலிருந்து என்னை தங்கள் சகோதரியாக பாவிக்கிறீர்கள். அது தங்கள் குலத்தின் பெருமைக்கு உகந்ததுதான். ஆனால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, மூவுலகு மாள பிறந்தவரை நான் எவ்வாறு என் சகோதரராக கருத முடியும்? நந்தினி, நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உண்மையாகவே நீ என் சகோதரி, உலகு மாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி. இதை கேட்ட நந்தினி கலகலவென்று சிரித்தாள். ஐயா, தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா? எனக்கு தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லை என்று கூறினாள். நந்தினி, சித்த பிரமையும் இல்லை, பைத்தியமும் இல்லை. இளவரசே, அப்படியானால் இந்த பேதை பெண்ணை பரிகாசம் செய்கிறீர்களா? நந்தினி, என்னை பார்த்து சொல். உண்மையாகவே உன்னை பரிகசிப்பவனாக தோன்றுகிறதா? ஐயா, தாங்கள் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்த்தால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்று தோன்றுகிறதா? ராஜகுலத்தின் லட்சணம் என் முகத்தில் விளங்குகிறதா? நந்தினி, நீ 5 வயது பெண்ணாக இருந்தது முதல் உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். உன் முகத்தில் ஜொலித்த இணையில்லாத சௌந்தரியத்தை கண்டு வியந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மட்டும் இப்போது தான் தெரிந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு நடுவழியிலே தான் தெரிந்தது. சோழ குலத்தில் வாழ்க்கைப்பட்டவர்களில் வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகுடையவர் யாரும் இல்லை என்பது உலக பிரசித்தம். அவர் என் பாட்டி. இன்னமும் பழையாறையில் உயிரோடு இருந்து வருகிறார். 70 வயது ஆன பிறகு அவர் முகத்தில் விளங்கும் தெய்வீகமான அழகு கண்களை கூச செய்யும். அவருடைய அழகெல்லாம் இப்போது உன்னிடத்தில் தான் தஞ்சம் புகுந்திருக்கிறது. அது என்னிடம் இல்லை, இளைய பிராட்டியிடமும் இல்லை, அருள்மொழியிடமும் இல்லை. என் தந்தையின் மூலமாக உன்னிடம் வந்திருக்கிறது. ஐயா, இது என்ன சொல்கிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சித்த கோளாறு தான் போலிருக்கிறது. அல்லது என் காதுகளில் ஏதேனும் கோளாறு இருக்க வேண்டும். இல்லை நந்தினி, இல்லை, சித்த கோளாறும் இல்லை, உன் காதிலே கோளாறும் இல்லை. நீ என் தந்தையின் மகள். ஆகையால் என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அன்னையை மணப்பதற்கு முன்னால் ஈழ நாட்டை சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியை காதலித்து காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வி நீ. ஆகையால் என் சகோதரி என்று கரிகாலர் உணர்ச்சி ததும்பிய குரலில் கூறினார். நந்தினி பெருந்திகைப்பு அடைந்தவள் போல சிறிது நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய முகத்தில் தெளிவு தோன்றியது. ஐயா, இந்த செய்தியை தானா தாங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள் என்று நந்தினி கேட்டாள். ஆம் நந்தினி, அதை அறிந்ததும் ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்கின. கோமகனே, தங்களுக்கு இந்த செய்தியை வழியிலே சொன்னவர் யார்? வல்லத்து இளவரசரா? அவன்தான். ஆனால் அவனாக சொல்லவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பினாள். ஆகா, தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்து எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் முடிந்த பாடில்லை என்றாள் நந்தினி. நந்தினி, நீ நினைப்பது தவறு. இதில் சூழ்ச்சி ஒன்றும் இல்லை. சிறு பிராயத்தில் உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செய்த முயற்சிகள் எனக்கு புரியாமல் இருந்தன. அதற்காக அளவில்லாத கோபம் அடைந்தேன். அவர் எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றினார் என்று இப்போதுதான்
தெரிகிறது. ஆனால் உண்மையை அவர்கள் அப்போதே சொல்லி இருக்கலாம். சொல்லாத காரணத்தினால் உனக்கு பெரும் அநீதி செய்தார்கள், எனக்கும் தீங்கு செய்து விட்டார்கள். போனது போகட்டும், சென்றதை எல்லாம் நாம் இருவரும் மறந்து விடுவோம். மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்து விடுவோம். ஐயா, வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும் தான் சொன்னாரா, இன்னும் ஏதாவது சொன்னாரா என்று நந்தினி கேட்டாள். நந்தினி, கதை என்று ஏன் கூறுகிறாய்? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் ஆதித்த கரிகாலர். இளவரசே, தாங்கள் கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா? சக்கரவர்த்தியின் குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைந்திருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா? வந்தியத்தேவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும், இது மட்டும் தான் அவர் சொன்னாரா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையா? கரிகாலர் சிறிது தயங்கிவிட்டு, ஆம், இன்னொரு செய்தியும் சொன்னான். நீ பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்திருப்பதாக சொன்னான். சோழர் குலத்தையே கருவறுத்து விட திட்டம் போட்டிருப்பதாகவும் சொன்னான். அதற்காக பிடியில் மீன் சின்னம் உள்ள கொலைவாள் ஒன்றை நீ வைத்து பூஜித்து வருவதாகவும் சொன்னான். கொள்ளிடக்கரை காட்டில் பள்ளிப்படையின் அருகில் யாரோ ஒரு சிறுவனை வைத்து மணிமகுடம் சூட்டியதாகவும் கூறினான். நந்தினி, அதை எல்லாம் நீ இனி மறந்துவிடு. சோழர் குலத்தின் பெருமைக்கெல்லாம் என்னை போல் உரிமை உள்ளவள் நீ. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி, எங்கள் அருமை சகோதரி. உனக்கு இதுவரை செய்த அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்வதே எனது முதற் கடமையாக இனி வைத்துக் கொள்வேன். ஐயா, இவ்வளவையும் தாங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது கடம்பூருக்கு வந்து இத்தனை நாள் வரையில் காத்திருந்தது ஏன்? முன்னாடியே என்னை சந்தித்து பேச ஒரு முயற்சியும் செய்யாதது ஏன்? நந்தினி, என் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பம்தான் காரணம். நம்முடைய புதிய உறவை என் மனதில் நிலைப்படுத்திக் கொள்ள அவகாசமும் வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல தக்க சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பலர் முன்னிலையில் சொல்லக்கூடிய செய்தியா இது? அதிர்ஷ்டவசமாக ஒரு காட்டு பன்றியும் ஒரு சிறுத்தை புலியும் இன்றைக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தன. நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, காட்டு மிருகங்கள் பொல்லாதவைத்தான், ஆனால் மனிதர்களைப் போல் அவ்வளவு கொடுமை செய்ய கூடியவை அல்ல. இது இன்றைக்கு தான் எனக்கு நன்கு தெரிந்தது. சகோதரி, சென்று போனதையெல்லாம் மறக்க முடியுமா என்று சற்று முன்னால் நீ சொன்னாய். அதை நானும் ஒப்புக்கொண்டேன். மறக்க முடியாவிட்டாலும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லை. கோமகனே, தாங்கள் இதற்கு முன்னால் எனக்கு செய்த துரோகங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். ஒருவேளை மறந்தும் விடுவேன். ஆனால் இன்றைக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஐயோ, இன்றைக்கு நான் என்ன செய்தேன்? நான் அறிந்து ஒரு துரோகமும் உனக்கு செய்யவில்லையே. ஐயா, சொல்கிறேன், அதோ வருகிறானே அந்த தூர்த்தனை பாருங்கள். வல்லவரையனையா சொல்கிறாய்? ஆமாம், புலியின் தலையை கொண்டு வராமல் வெறும் கையுடன் வருகிறானே, அவன்தான். ஒரு நாள் அவன் தஞ்சையில் என்னை பார்த்தான். என்னுடைய பாதம் அவன் மீது பட்டால் அதை ஒரு பாக்கியமாக கருதுவேன் என்று சொன்னான். அவனை என் காலால் தொட்டு உதைக்கவும் நான் இஷ்டப்படவில்லை. வேலைக்காரர்களை அழைப்பதாக சொன்ன பிறகு ஓடிவிட்டான். அவனுடைய நீசத்தனமான எண்ணத்துக்கு நான் இணங்காததற்காக தங்களிடம் இத்தகைய பயங்கரமான கற்பனைகளை புனைந்து சொல்லியிருக்கிறான். நான் விரும்பினால் தங்களுடைய தலையையே கொண்டு வந்து விடுவதாக உறுதி கூறினான். இதையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிட போகிறேனோ என்று அவனுக்கு பயம். அதற்காகவே தாங்கள் கடம்பூர் மாளிகைக்கு வராமல் வழியிலே தடுத்துவிட பார்த்தான். அதனாலேயே தங்களுடன் இணை பிரியாமல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நீசன் என் காலினால் தொடுவதற்கு கூட நான் விரும்பாதவன். அவன் என் உடம்பு முழுவதையும் அனைத்து தூக்கி கரையேற்றும்படி செய்தீர்கள். அதை பார்த்து கொண்டும் இருந்தீர்கள். இதை நான் மறக்க முடியுமா? அல்லது மன்னிக்கத்தான் முடியுமா? இவ்விதம் நந்தினி கண்களில் கோபக்கனல் பொங்க கூறி வந்த பயங்கரமான மொழிகளை கேட்டு கரிகாலருடைய தலை உண்மையிலேயே சுழலத் தொடங்கியது. பளிங்கு மண்டபம், ஏரியின் நீர், காட்டு மரங்கள் எல்லாம் சுழன்றன. சற்று நிதானித்துக் கொண்டு, சகோதரி நந்தினி, நீ சொல்வது உண்மையாக இருக்க முடியுமா? எதை நம்புவதென்று எனக்கு மெய்யாகவே தெரியவில்லை. வந்தியத்தேவன் அவ்வளவு நீசனாக இருக்கக்கூடுமா? அவனுக்கு இந்த பேதை பெண் மணிமேகலையை திருமணம் செய்விப்பது என்று சற்று நேரத்துக்கு முன்னால் கூட எண்ணினேனே. ஐயா, நான் சொல்வதை வைத்து மட்டும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். எப்போதுமே அவசரப்பட்டு தாங்கள் காரியம் செய்து விடுவீர்கள். இந்த தடவை அப்படி செய்ய வேண்டாம். 2 நாள் பொறுத்திருந்து இவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து வாருங்கள். தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றாள் நந்தினி. வந்தியத்தேவன் ஒரு பக்கத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தான். மற்றொரு புறத்தில் மணிமேகலை, அக்கா, உணவு சித்தமா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கரிகாலர் இரு புறமும் பார்த்துவிட்டு, நந்தினி, என்னை கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டாம் என்று தடுக்க வந்தியத்தேவன் மட்டும் முயலவில்லை. ஆழ்வார்க்கடியான் என்னும் வைஷ்ணவனும் அதே மாதிரி செய்தியை கொண்டு வந்தானே. என் தந்தையின் உயிர் நண்பரும் என் பக்திக்கு உரியவருமான முதன் மந்திரி அனிருத்தரும் சொல்லி அனுப்பினாரே. ஐயா, முதன் மந்திரி அனிருத்தர் தங்கள் தந்தையின் பிராண சிநேகிதர். ஆகையினால் தங்கள் தந்தையின் பிராணனை தாமே அபகரிக்க பார்க்கிறார். தங்களுடைய பக்தி
பக்திக்கு உரியவர். ஆகையால் தங்களுக்கு அடுத்த பட்டம் இல்லாமல் செய்ய பார்க்கிறார். ஏன் என்று தெரியுமா? தாங்கள் வெறி பிடித்தவர் என்றும் தெய்வ பக்தி இல்லாதவர் என்றும் அவருக்கு எண்ணம். தங்கள் தம்பிக்கு பட்டம் கட்டி வைத்து அவரை வீர வைஷ்ணவன் ஆக்கி இந்த சோழ நாட்டையே வைஷ்ணவ நாடு ஆக்கிவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். தங்களுடைய தம்பி நடுக்கடலில் காணாமல் போன போது அவருடைய எண்ணத்தில் மண் விழுந்தது. நந்தினி, அதற்காக என்னை கடம்பூர் வராமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இளவரசே, அவர்களுடைய ரகசியத்தை எல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடலாம் அல்லவா? நந்தினி, உனக்கு எப்படி அவர்களின் ரகசியம் தெரியும்? ஐயா, அந்த வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியானின் சகோதரி நான் என்பதை மறந்துவிட்டீர்கள். நந்தினி, உண்மையாக நீ அவனுக்கு உடன் பிறந்த சகோதரியா? அந்த கதையை என்னை நம்ப சொல்கிறாயா? இளவரசே, நானும் அந்த கதையை நம்பவில்லை. தங்களை நம்புமாறு சொல்லவும் இல்லை. அவனுடைய தந்தையின் வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன். ஆகையால் என்னை சகோதரி என்று அழைத்து வந்தான். என்னை ஆண்டாளின் அவதாரம் என்று அந்த வைஷ்ணவன் சொல்வது வழக்கம். ஊர் ஊராக அவனுடன் நான் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்று அவனுடைய ஆசை. நந்தினி, புத்த சன்னியாசிகளைப் போல் உன்னையும் வைஷ்ணவ சன்னியாசியாக்க அவன் விரும்பினானா என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். ஐயா, அப்படி ஒன்றும் இல்லை. நான் அவனை கல்யாணம் செய்து கொண்டு தம்பதிகளாக பாசுரம் பாடிக்கொண்டு ஊர் ஊராக போக வேண்டும் என்பது அவன் ஆசை. வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்ய நான் பல குழந்தைகளை பெற்று அளிக்க வேண்டும் என்பதும் அவன் விருப்பம். அந்த குரங்கு மூஞ்சி திருமலை எங்கே? நீ எங்கே? உன்னை அவன் தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினானா? ஐயா, என் துரதிர்ஷ்டம் அது. நான் பிறந்த வேளை அப்படி. என்னை நெருங்கி வரும் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் கெட்ட எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகிறார்கள். கிழவன் பழுவேட்டரையனுடைய புத்தி போன பாட்டில் மற்றவர்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? கோமகனே, பழுவேட்டரையரை பற்றி என் காதில் பட தவறாக எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் என்னிடம் ஆசை கொண்டார். என்னை உலகம் அறிய மணந்து கொண்டார். அனாதை பெண்ணா இருந்த என்னை அவருடைய திருமாளிகையில் பட்டத்து ராணியாக்கி பெருமைப்படுத்தினார். நந்தினி, உன்னுடைய விருப்பம் என்ன? நீ அவரை உண்மையிலேயே உன் கணவனாக கொண்டு பூஜிக்கிறாயா? இல்லை அரசே, ஆனால் அவரிடம் நான் அளவில்லாத நன்றியுடையவள். ஆனால் அவருடன் நான் மனை வாழ்க்கை நடத்தவில்லை. ஐயா, நான் ஏழை குடியில் பிறந்தவள். பிறந்த உடனே கைவிடப்பட்டவள். ஆயினும் என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன். அதை ஒரு நாளும் மாற்றிக் கொண்டதில்லை. நந்தினி, அந்த பாக்கியசாலி யார்? வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். நீ யார்? உண்மையை சொல். நீ என் தந்தையின் மகள் இல்லாவிடில், என் சகோதரி இல்லாவிடில், ஆழ்வார்க்கடியானுடன் கூட பிறந்தவளும் இல்லை என்றால் பிறகு நீ யார்? அதை மட்டும் சொல்லிவிடு. நந்தினி, அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு பைத்தியம் உண்மையிலேயே பிடித்துவிடும். ஐயா, அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தான் நானும் விரும்புகிறேன். ஆனால் தங்களுடைய தோழரும் என்னுடைய தோழியும் இதோ நெருங்கி வந்துவிட்டார்கள். மறுபடியும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவசியம் சொல்கிறேன். மிக சமீபத்தில் வந்துவிட்ட வல்லவரையனை பார்த்து பழுவூர் ராணி, ஐயா, இது என்ன? வெறும் கையுடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள். புலியின் தலை எங்கே என்று கேட்டாள். தேவி, புலியின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, இவ்வளவு தானா உமது வீரம்? உமது முன்னோர்களின் வீரத்தை பற்றி பாட்டுகள் எல்லாம் சொன்னீரே. 3 குலத்து வேந்தர்களின் தலைகளை பறித்து கழனியில் நடவு நட்டார்கள் என்று சொன்னீரே, அது என்ன அப்படிப்பட்ட பாடல் என்று கரிகாலர் கேட்டார். ஐயா, நீர் சொல்கிறீரா? நான் சொல்லட்டுமா என்று நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து வினாவினாள். ராணி, அப்படி ஒரு பாடல் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் வந்தியத்தேவன். ஐயா, உமக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நன்றாய் நினைவு இருக்கிறது. நான் சொல்கிறேன், கேளுங்கள் என்று கூறிவிட்டு நந்தினி பாடலை பாடினாள். கோமகனே, எப்படி இருக்கிறது பாட்டு? தாங்கள் பாண்டியன் ஒருவனுடைய தலையை மட்டுமே கொண்டீர்கள். இந்த வீரருடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்து கழனியில் நடவு நட்டார்களாம். கரிகாலருடைய முகத்தில் அருவருப்பும் கோபமும் தாண்டவம் ஆடின. நல்ல உழவு, நல்ல நடவு என்று சொல்லிவிட்டு அவர் இடி இடி என்று வாய்விட்டு சிரித்தார். வந்தியத்தேவன் கரிகாலருடைய முகத்தையே ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அவன் தட்டு தடுமாறி, தேவி, இத்தகைய பாடல் ஒன்றை தங்களிடம் நான் சொல்லவே இல்லையே. ஐயா, அதனால் என்ன? ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்காவிட்டால் உமது குலத்தின் பெருமையை இப்போதாவது தெரிந்து கொள்ளும். அவ்வாறு 3 குலத்து வேந்தர்களின் முடிகளை பறித்து நட்ட வம்சத்தில் கேவலம் காயம்பட்ட புலி ஒன்றின் தலையை கொண்டு வர முடியவில்லையே என்றாள் நந்தினி. தேவி, காயம்பட்ட அந்த புலி செத்து தொலைந்து போய்விட்டது. செத்த புலியின் தலையை வெட்ட நான் விரும்பவில்லை.
அது எப்படி? புலி தத்தி தத்தி படகில் ஏறியதை நான் பார்த்தேனே என்றார் கரிகாலர். இளவரசே, நான் தான் அந்த காட்சியை தங்களுக்கு காட்டினேன். படகில் ஏறி படுத்துக்கொண்ட பிறகு அந்த புலி செத்து போயிருக்கிறது. பழுவூர் இளையராணியின் திருமேனியை காயப்படுத்தி விட்டோமே என்ற வருத்தத்தினால் அது பிராணனை விட்டுவிட்டதோ என்னமோ என்றான் வந்தியத்தேவன். கரிகாலன் முகத்தில் கடுகடுப்பு சிறிது தணிந்து புன்னகை அரும்பியது. ஆனால் அது தண்ணீரிலேயே செத்து போயிருக்கலாமே, படகில் ஏறி சாக வேண்டியது இல்லையே என்றார் கரிகாலர். இளவரசே, என்னை போல் அதற்கும் தண்ணீரை கண்டால் பிடிப்பதில்லை போலிருக்கிறது. எல்லா சாவுகளிலும் தண்ணீரிலே சாவது தான் எனக்கு பயமளிக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, ஆயினும் சற்று முன்னால் தைரியமாக தண்ணீரில் குதித்து விட்டீரே, இந்த பேதை பெண்களின் மீது அவ்வளவு கருணை போலிருக்கிறது. தேவி, தண்ணீரை காட்டிலும் எனக்கு பெண்களை கண்டால் அதிக பயம் உண்டாகிறது. இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான் குதித்தே. உண்மையில் அப்படி குதித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது என்றான் வல்லவரையன். ஆம், நீர் தண்ணீரில் விழுந்து சாவது பற்றித்தான் உமக்கு பயம். பிறரை மூழ்கடித்து சாக செய்வது பற்றி உமக்கு பயமே இல்லை என்றாள் நந்தினி. இந்த பேச்சுக்கள் ஒன்றும் மணிமேகலைக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுடைய முகபாவத்தில் இருந்து நன்கு வெளியானது. அக்கா, சமைத்த உணவு ஆறிப்போய்விடும், வாருங்கள் போகலாம் என்றாள். நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது இடையிடையே மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள். அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் தன் உள்ளுணர்ச்சியால் அறிந்தாள். யார் தங்களுக்கு எதிரியானாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம் என்று நயன பாஷையின் மூலம் வந்தியத்தேவனுக்கு ஆறுதல் கூற முயன்றாள். ஆனால் வந்தியத்தேவனோ அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் கவலை கடலில் அடியோடு மூழ்கி போனவனாக காணப்பட்டான். நந்தினி தேவியின் வஞ்சக வார்த்தைகளும் வந்தியத்தேவன் மீது அவள் சுமத்திய பயங்கரமான பழியும் அவளது வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலையாலும் பழக்க வழக்கங்களினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் ஏற்பட்டவை ஆகும். ஊமையும் செவிடுமான மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வனவிலங்குகளிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருந்தது. தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொடூரமாக கொல்ல வேண்டியும் நேர்ந்தது. வெகு காலம் வரையில் பால் போல் தூய்மையாக இருந்த அவள் உள்ளத்தில் ஒரு சமயம் அன்பு என்னும் அமுத ஊற்று சுரந்தது. விரைவில் அந்த ஊற்று வறண்டு அவளுடைய நெஞ்சத்தை வறண்ட பாலைவனம் ஆக்கியது. விதியின் விளையாட்டு அவளை ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுடைய புத்தியே பேதலித்து போகும்படி செய்துவிட்டது. எனினும் நாளடைவில் அவளுடைய நெஞ்சின் காயம் மாறியது. அன்பாகிய அமுத ஊற்று மீண்டும் சுரந்தது. சுந்தர சோழரின் மீது கொண்ட காதலை எல்லாம் அவருடைய அருமை புதல்வனாகிய அருள்மொழி செல்வனிடம் பிள்ளை அன்பாக மாற்றிக்கொண்டாள். மந்தாகினியின் புதல்வியாகிய நந்தினியிடம் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையில் தோன்றியிருந்தன. ஆனால் தாயை உலகம் வஞ்சித்ததை காட்டிலும் மகளை அதிகமாக வஞ்சித்தது. பெற்ற தாயினாலும் கைவிடப்பட்டாள். பிறர் வீட்டில் வளர்ந்தாள். காட்டு மிருகங்களினால் அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளை காட்டிலும் நாட்டு மனிதர்களால் மகள் அதிக கொடுமைகளுக்கு உள்ளானாள். இளம் பிராயத்தில் அரச குலத்தினரால் அவமதிக்கப்பட்டதெல்லாம் அவளுடைய நெஞ்சில் வைரம் போல பாய்ந்து நிலைத்து விஷத்திலும் கொடிய கோபமாக மாறியது. அந்த கோபத்திற்கு மாற்று அளிக்க கூடிய அன்பு என்னும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லை. அவள் யார் யாரிடம் அன்பு வைத்தாளோ அவர்கள் ஒன்று அவளை அலட்சியம் செய்து புறக்கணித்தார்கள், அல்லது துரதிர்ஷ்டத்திற்கு உள்ளாகி மாண்டு போனார்கள். அவளை அவமதித்தவர்களும் அவளால் வெறுக்கப்பட்டவர்களும் மேன்மையுடன் வாழ்ந்தார்கள். தன்னை வஞ்சித்தவர்களையும் அவமதித்தவர்களையும் பழி வாங்குவதை தவிர அவளுடைய உள்ளத்தில் வேறு எதற்கும் இடம் இருக்கவில்லை. அதற்கு வேண்டிய சூழ்ச்சி திறன்கள் அன்னையின் கற்பத்தில் இருந்த நாளிலேயே அவளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருந்தன. வாழ்க்கையில் அவள் பட்ட அல்லல்களும் ஏமாற்றங்களும் பயங்கர அனுபவங்களும் அவளுடைய உள்ளத்தில் இருந்து இரக்கம், அன்பு முதலிய மிருதுவான பண்புகளை அடியோடு துடைத்து இரும்பை விட கல்லை விட கடினமாக்கின. உணவருந்தும் வேளையிலும் அவர்களுக்குள் உற்சாகமான பேச்சு எதுவும் நடைபெறவில்லை. நந்தினியும் கரிகாலரும் வந்தியத்தேவனும் அவரவர்களுடைய கவலையிலேயே ஆழ்ந்திருந்தார்கள். இதனால் மணிமேகலைக்குத்தான் மிக்க ஆதங்கமா இருந்தது. பழுவூர் ராணியுடன் உல்லாசமாக பேசி உற்சாகமாக பொழுதுபோக்கும் எண்ணத்துடன் அன்று அவள் நீர் விளையாட்டுக்கும் வன சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு செய்திருந்தாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் எதிர்பாராமல் வந்து சேர்ந்து கொண்டவுடன் அவளுடைய உற்சாகம் அதிகமானது. ஆனால் அதற்கு பிறகு மற்ற மூவரும் பேசிய வார்த்தைகளும் நடந்து கொண்ட விதமும் அவளுக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை. நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சேர்த்து பார்த்த போது ஏற்பட்ட வேதனையை அவளுடைய குழந்தை உள்ளம் உடனே மறந்துவிட்டது. அதை பற்றி தவறாக எண்ணி பொறாமைக்கு இடம் கொடுத்தது தன்னுடைய தவறு என்று எண்ணி தேறினாள்.
பாடினாள். அதற்கு பிறகு மற்ற 3 பேரும் கலகலப்பு இல்லாமல் சிடுசிடுவென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்ததும் கபடமாக பேசி வந்ததும் அவளுக்கு விளங்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. எனவே உணவு அருந்தி சிறிது நேரம் ஆனதும் மணிமேகலை, அக்கா, நாம் திரும்பி பிரயாணப்படலாமா? படகை கொண்டு வர சொல்லட்டுமா? இவர்கள் இருவரும் நம்முடன் வருகிறார்களா அல்லது குதிரை மீது வந்த வழியே போகிறார்களா என்று கேட்டாள். அப்போதுதான் கரிகாலர் சிந்தனை உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார். இந்த பெண்ணின் யாழிசையை கேட்காமல் திரும்புவதா? ஒரு நாளும் முடியாது. நந்தினி, மறந்துவிட்டாயா என்ன? மணிமேகலை எங்களை ஏமாற்றி விடாதே என்றார். இளவரசே, அதை நான் மறக்கவில்லை. தங்களையும் தங்கள் சிநேகிதரையும் பார்த்தால் கானகத்தை கேட்கக்கூடியவர்களாக தோன்றவில்லை. முள்ளின் மேல் நிற்பது போல் நிற்கிறீர்கள். ஆயினும் பாதகமில்லை. மணிமேகலை, எங்கே? யாழை எடுத்துக்கொண்டு வா என்றாள் நந்தினி. அக்கா, எதற்காக? விரும்பாதவர்களின் முன்னால் எதற்காக என்னை யாழ் வாசிக்க சொல்கிறீர்கள் என்று மணிமேகலை தயங்கினாள். மணிமேகலை, இளவரசர் தான் கேட்பதாக சொல்கிறாரே, அவருடைய நண்பருக்கு பாட்டு பிடிக்காவிட்டால் காதை பொத்திக் கொள்ளட்டும் என்றாள் நந்தினி. தேவி, அப்படி ஒன்றும் நான் இசைக்கலையின் விரோதி அல்ல. கோடிக்கரையில் பூங்குழலி என்னும் ஓடக்கார பெண் இருக்கிறாள். அவள் ஒரு பாட்டு பாடினாள். அதை நினைத்தால் இப்போதும் எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது என்றான் வந்தியத்தேவன். சில பேருக்கு சிலருடைய பாட்டு தான் பிடிக்கும். என்னுடைய பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ என்றாள் மணிமேகலை. மணிமேகலை, பிடிக்காமல் போனால் யார் விடுகிறார்கள்? அதற்கு நான் ஆயிற்று. நீ யாழை எடுத்துக்கொண்டு வா என்றார் கரிகாலர். மணிமேகலை யாழை எடுத்துக்கொண்டு வந்தாள். பளிங்கு மண்டபத்தின் படிக்கட்டில் மேற்படியில் உட்கார்ந்து கொண்டாள். நரம்புகளை முறுக்கி சுருதி கூட்டினாள். 7 தந்திகள் கொண்ட யாழ் அது. ஒவ்வொரு தந்தியிலும் பாதி வரையில் ஒரு ஸ்வரமும் அதற்கு மேலே இன்னொரு ஸ்வரமும் பேசக்கூடியது. சிறிது நேரம் யாழை மட்டும் வாசித்து இன்னிசையை பொழிந்தாள். கரிகாலரும் வந்தியத்தேவனும் உண்மையிலேயே மற்ற கவலைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். யாழின் இசையில் உள்ளத்தை பறிகொடுத்து பரவசமானார்கள். பின்னர் மணிமேகலை யாழிசையுடன் குரல் இசையையும் சேர்த்து பாடினாள். அப்பர் சம்பந்தர் சுந்தரரின் தெய்வீகமான பாசுரங்களை பாடினாள். சிறிது நேரம் ஆனதும் இளவரசர், மணிமேகலை, உன்னுடைய கானம் அற்புதமா இருக்கிறது. ஆனால் எல்லாம் பக்திமயமான பாடல்களையே பாடி வருகிறாய். அவ்வளவாக நான் பக்தியில் ஈடுபட்டவன் அல்ல. சிவபக்தியை எல்லாம் மதுராந்தகனுக்கே உரிமையாக்கிவிட்டேன். ஏதாவது காதல் பாட்டு பாடு என்று சொன்னார். மணிமேகலையின் அழகிய கன்னங்கள் நாணத்தினால் குளிந்தன. சிறிது தயக்கம் காட்டினாள். மணிமேகலை, ஏன் தயங்குகிறாய்? இங்கே நீ காதல் பாட்டு பாடினால் என்னை உத்தேசித்து பாடுகிறாய் என்று நான் எண்ணிக்கொள்ள மாட்டேன். என் சிநேகிதனோ எண்ணிக்கொள்ள மாட்டான். ஆகையால் தயக்கமின்றி பாடு என்றார் கரிகாலர். இளவரசே, அப்படி யாராவது எண்ணிக்கொண்டால் மணிமேகலை அதற்காக கவலைப்படவும் மாட்டாள் என்றாள் நந்தினி. அக்கா, 2 வீரர்கள் இருக்கும் இடத்தில் இப்படி பரிகாசம் செய்யலாமா என்றாள் மணிமேகலை. மணிமேகலை, இவர்களை வீரர்கள் என்று நினைப்பதுதான் பிசகு. ஒரு செத்த புலியின் தலையை கொண்டு வர முடியாதவர்களை ஆண் பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா? முற்காலத்தில் தமிழ்நாட்டு வீரர்கள் உயிருடன் புலியை பிடித்து அதன் வாயை பிளந்து பற்களை பிடுங்கிக் கொண்டு வந்து தங்கள் நாயகிகளுக்கு ஆபரணமாக சூட்டுவார்களாம். அந்த காலமெல்லாம் போய்விட்டது. போனால் போகட்டும். நீ பாடு. அன்றைக்கு என்னிடம் பாடி காட்டினாயே, அந்த அழகான பாட்டை பாடு என்றாள் நந்தினி. மணிமேகலை யாழ் வாசித்துக் கொண்டு கீதத்தை பாடினாள். அது என்னமோ இத்தனை நேரம் பாடியதை காட்டிலும் இந்த பாட்டில் அவள் குரல் இணையற்ற இனிமையுடன் அமுத வெள்ளத்தை பொழிந்தது. இவ்வாறு மேலும் மேலும் பல கன்னிகைகளை மணிமேகலை வெவ்வேறு பண்களில் அமைத்து பாடி வந்தாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கி போனார்கள். பல காரணங்களினால் நெஞ்சை கல்லினும் இரும்பினும் கடினமாக்கி கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. ஆதித்த கரிகாலர் இந்த உலகத்தை அடியோடு மறந்துவிட்டார். வந்தியத்தேவன் அடிக்கடி திடுக்கிட்டு விழித்துக் கொண்டவன் போல் மணிமேகலையை நோக்கினான். அப்போதெல்லாம் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்தது கண்டு அந்த வீரனுடைய உள்ளம் மேலும் திடுக்கிட்டது. ஐயோ, இந்த பெண்ணுக்கு நாம் என்ன தீங்கு செய்துவிட்டோம் என்று அவன் நெஞ்சம் பதை பதைத்தது. கான வெள்ளத்திலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் மூழ்கி இருந்தவர்கள் வர வர காற்று கடுமையாகி கொண்டு வருவதை கவனிக்கவில்லை. ஏரியில் முதலில் சிறிய சிறிய அலைகள் கிளம்பி விழுந்ததையும் வர வர அவை பெரிதாகி வந்ததையும் கவனிக்கவில்லை. காற்று கடும் புயலாக மாறி காட்டு மரம் ஒன்றை அடியோடு பெயர்ந்து தள்ளிய போதுதான் நால்வரும் விழித்துக் கொண்டு சுற்று முற்றும் பார்த்தார்கள். கடுமையான புயல் காற்று அடிப்பதையும் ஏரி கொந்தளித்து பேரலைகள் இரைச்சலுடன் எழுந்து விழுவதையும் பார்த்தார்கள். திடீரென்று நந்தினி, ஐயோ, படகு எங்கே என்று அலறினாள். கட்டி போட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. உற்று பார்த்த போது வெகு தூரத்தில் படகு அலைகளால் மொத்துண்டு நகர்ந்து நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயோ, இப்போது என்ன செய்வது என்று நந்தினி அலறினாள். தேவி, உங்கள் இருவருக்கும் குதிரை ஏற தெரிந்தால் ஏறி போய்விடுங்கள். நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இந்த புயல் காற்றில் காட்டு மரங்கள் பெயர்ந்து விழுந்து எங்களை சாக அடிப்பதற்கு வழி செய்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள். அதெல்லாம் வேண்டாம். புயலின் வேகம் தணியும் வரையில் இங்கேயே இருந்து விடுவோம். அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? சமையலுக்கு பண்டங்கள் இருக்கின்றன. பாடுவதற்கு மணிமேகலை
மணிமேகலை இருக்கிறாள். இவ்வளவு சந்தோஷமாக சமீபத்தில் நான் இருந்ததில்லை என்றார் கரிகாலர். இளவரசே, அது சரியல்ல. சம்புவரையரும் கந்தமாறனும் என்ன நினைப்பார்கள் என்றான் வல்லவரையன். ஐயா, இவரே புலியை தேடி சென்ற போது படகை அவிழ்த்து விட்டு விட்டார் போலிருக்கிறது என்றாள் நந்தினி. அக்கா, ஏன் வீண் பழி சொல்கிறீர்கள்? இவர் வந்தபோது படகு கரையோரமாகத்தானே இருந்தது. யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நம் துணைக்கு பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார் என்றாள் மணிமேகலை. அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையாகியது. ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க 2 பெரும் படகுகள் அந்த தீவை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் பெரிய சம்பு வரையரே இருந்தார். 4 பேரும் பத்திரமா இருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை ஏற்றிக்கொண்டு அலைக்கடல் போல் பொங்கி கொந்தளித்த ஏரியில் 2 படகுகளும் திரும்பி சென்றன. சம்பு வரையரை தவிர மற்ற 4 உள்ளங்களிலும் கடும் புயல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டிருந்தது.